அடுத்த 30 வருடத்திற்கு நோ ப்ராப்ளம். ரஜினிகாந்துக்கு அளிக்கப்பட்ட அதிநவீன சிகிச்சை என்ன தெரியுமா? நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு என்னாச்சு, எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இதயத்திற்கு உள்ளே 4 அறைகள் இருக்கும். அதில் இடது பக்கத்தில் இருந்து கீழே இருக்கும் அறையில் இருந்துதான் ரத்தம் வெளியே செல்கிறது. அப்படி வெளியில் செல்லும் இரத்த குழாய்க்கு மகாதவனி என்று பெயர். உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை எடுத்துச் செல்லக்கூடியதுதான் இந்த மகாதவனி. இந்த மகாதவனியில் இருந்து ரத்தம் வெளியாகி 2 பாகங்களாக பிரிகிறது. ஒன்று நெஞ்சு பகுதியில் உள்ளது, இரண்டாவது வயிற்று பகுதியில் உள்ளது. நெஞ்சு பகுதியில் இருக்கும் மகாதாவனி தான் இதய இரத்த குழாய். மூளைக்கு செல்லும் இரத்த குழாய், கைகள் போன்ற பாகங்களுக்கு செல்லும் இரத்தம் செல்கிறது. இதே போன்று வயிற்று பகுதியில் இருக்கும் மகாதாவனி என்பது வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் கால் நினி விரல் வரை அந்த வயிற்று பகுதியில் உள்ள மகாதாவனி மூலமாகத்தான் இரத்தம் செல்கிறது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடிவயிற்றில் இருக்கும் மகாதேவனியில் செல்லும் இரத்த குழாய் சிறிதாக தசை வளர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்பு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்பொழுது மயக்க மருந்து கொடுக்க தேவையில்லை, அறுவை சிகிச்சையும் செய்ய தேவையில்லை. அந்த சதை வளர்ந்த இடத்தில் ஒரு ஸ்ட்ரெத் வைத்துவிட்டால் பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். அந்த வகையில் தற்போது ரஜினிகாந்துக்கு அதிநவீன சிகிச்சை தற்போது செய்யப்பட்டுள்ளதால் தற்பொழுது இரத்த குழாய் இயல்பாக செயல்பட தொடங்கியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த மாதிரியான ஒரு புத்துணர்வோடு இரத்த குழாய் இருக்குமோ அதே போன்று தற்போது ரஜினிகாந்துக்கு அந்த இரத்த குழாய் ஒரு புத்துணர்வோடு சரி செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவர்கள். அடுத்து ஒரு 30-40 வருடத்திற்கு அந்த இரத்த குழாயில் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள் மருத்துவர்கள். இதுபோன்ற சிகிச்சை எல்லாம் இதற்கு முன்பு அமெரிக்கா சென்றுதான் பெற முடியும் என்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் இதுபோன்ற அதிநவீன சிகிச்சைகள் காலில் விரல் மூலம் கொண்டு செலுத்தி அந்த இரத்த குழாயை சரி செய்வதற்கான அதிநவீன சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஜினிகாந்த் சரியான நேரத்திற்கு வந்ததால் மட்டுமே அவருக்கு எந்த ஒரு சிரமமின்றி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இரத்த குழாயில் இதுபோன்ற பாதிப்புகள் வருவதற்கு என்ன காரணம் என்று மருத்துவர்கள் விளக்குகிறார்கள். ஒரு இயல்பான மனிதன் டென்ஷன் ஆகும்போது ஏற்படுகின்ற பிளட் பிரஷர் கூட இதுபோன்ற பிரச்சனைகள் இரத்த குழாயில் ஏற்படலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். அதாவது 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வயதின் காரணமாக இயல்பாகவே இதுபோன்ற இரத்த குழாய் பிரச்சனைகள் வரும் என்று கூறுகிறார்கள் மருத்துவர்கள். பொதுவாக இரத்த குழாய் பாதிப்புக்கு முக்கிய காரணம் எப்பெல்லாம் ஒருவருக்கு டென்ஷன் ஏற்படுகிறதோ, புகைப்பழக்கம் மற்றும் சுகர் உள்ளவர்களுக்கு இரத்த குழாய்க்கான பிரச்சனை வருகிறது என்கின்றனர் மருத்துவர்கள். உங்கள் தின சேவல்